வணக்கம். இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட். போன பாட்காஸ்ட்ல என்னை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நான் இந்த சைடில் இருக்கேன், எனக்கு ஆப்போசிட் ஒரு பர்சன் இருக்காங்க. அவருக்கு நான் சொல்லிட்டு போனால் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறத இஸ் மை ஃபேமிலி. என்னோட மென்டோர், என்னோட குரு, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக இருக்கும். அவர் ரொம்ப அன்ஃபில்டர்டான பர்சன், மைண்ட், அ மேன் ஹூ ஸ்பீக்ஸ் இஸ் ஹார்ட் அவுட் அண்ட் ஹீஸ் காட் அப்சல்யூட்லி நோ பயஸ். ஸோ அதனால் ஐவ் காட் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஆஸ்க் ஹிம். ஸோ அவர் நிறைய கேட்கறதுக்கு இருக்குது. அவர் யாருன்னு பார்த்துலாம். ஹீ இஸ் டாக்டர் பரத் கிருஷ்ணன் ஃப்ரம் மேலூர். வணக்கம். வணக்கம். ஓகே, ஒரு சின்ன ப்ரீஃப், எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். சரி, ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகே, அட் ப்ரெசென்ட் நான் மேலூரில் இருக்கேன். முதல்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ். அது ரொம்ப வருஷமாக இன்னைக்கு டெவலப் ஆகிடும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வர்ற ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலூர். ஸோ யூ வுட் சே இட்ஸ் மோர் ஆஃப் அ ரூரல் ப்ராக்டிஸ். செமி ரூரல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அவேர்னஸ் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு லொக்காலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, we will get into that. Yes. So and the details we will get into that because I've got lot of things to ask you. So உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ கேட்கலாம். என்னைய பற்றி ஒரு நல்ல குட் மெமரி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். உன்னைய பற்றி ஒரு குட் மெமரியா? ஆமாம், ஒரு குட் மெமரி. ஓகே, இல்லை அஃப்கோர்ஸ் நம்ம நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு இடத்துல வேலை பார்த்தோம். ஸோ அப்போ மல்டிபிள் டைம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் 2017 என்னோட சிஸ்டர்ஸ் மேரேஜ் நடந்தது. ஸோ உனக்கு நான் இன்விடேஷன் வைக்கல. எனக்கு வைக்கல. அப்போ நான் கல்யாணம்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் யூ டுக் அஃபென்ஸ். உன்னோட வருத்தத்தை ரொம்ப உன்னோட ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆங்கர், கோபம் கலந்த வருத்தம், அதை வெளிப்படுத்தும் போது நான் நினைச்சேன், சேச்சே நம்ம தப்பு பண்ணிட்டோம். இவனை நம்ம மேல இவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் வச்சிருக்கான், இவனுக்கு போய் நம்ம இன்விடேஷன், தங்கச்சியோட இன்விடேஷன் கொடுக்காம இருந்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு அப்பதான் சரி. நான் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமா நான் குதிச்சிட மாட்டேன் உள்ள. பட் என்னை தேடி வந்த என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை தேடி என்னை தேடி நானா போய் இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அது என்னோட நெகட்டிவ்னே சொல்லிக்கலாம். பட் ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் தெம். அன்னைக்கு தான் நான் சரி ஓகே இவரை கொஞ்சம் நண்பனாவது மதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் நம்ம. அதுதான் பாசிட்டிவ் மெமரி. வெரி நைஸ், வெரி நைஸ் டு ஹியர். சரி, ஓகே. So if I'm correct, I think you're the third generation doctor in the family. Yes. So why did you நீங்க ஏன் மெடிசன் சூஸ் பண்ணீங்க? இல்ல இது ஒரு ஃபேமிலி கம்பல்ஷன் தட் வீட்டில் தாத்தா டாக்டர், அப்பா டாக்டர், நான் டாக்டர் ஆனுங்கிற ஒரு கட்டாயமா, இல்லை நீங்களா ஆசைப்பட்டு சூஸ் பண்ணிருந்தா மெடிசன்? அப்படி இல்லை, இப்போ அந்த காலத்தில் எனக்கு நானா டாக்டர் ஆகணும் அப்படின்ற சுய புத்தி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா அது பொய்யாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இப்போ ஃபேமிலி கம்பல்ஷன் சொல்ல முடியாது. இப்போ ஒரு தந்தையாக இருந்து ஒரு தாயாக இருந்து என்னை கைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் வில் என்னோட பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா நீ படிச்சுதான் முன்னேறணும் அண்டு டாக்டர் ஆனால் தான் உன்னோட லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் நல்லா இருக்கணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்டு ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ஃபேமிலியில் இருக்கிறதுனால ஸோ இது பண்ணினால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புஷ் இருந்தது. ஸோ அண்ட் திஸ் வாஸ் மெடிசன் நான் சூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறது, நம்ம
+1 வந்து பயாலஜி சூஸ் பண்ணும்போது தட் வாஸ் நியர்லி 27 years ago. ஸோ பியூர் சயின்சஸ் குரூப் மாதிரி இல்லை பியூர் சயின்ஸ் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸும் இருந்தது, பட் நோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் ஒரு 27 years ago நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் இஸ் அவைலபிள் டு அஸ், எந்த வழியில் வேணாலும் நம்ம சக்சீட் ஆகலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வந்து எல்லார் மனசுலையுமே வந்து அப்போ இல்லை. ஸோ யூ ஷுட் எதர் பிகம் அ டாக்டர் ஆர் யூ ஷுட் பிகம் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து do you still feel that that culture is still there? அதாவது அந்த காலத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என் பையன் ஒன்றா டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும். do you still feel that இன்னும் அந்த ஒரு கலாச்சாரம் வந்து இன்னும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? இன்னும் அந்த நீ கம்பல்சரி டாக்டர் ஆகணும், கம்பல்சரி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இது நீயும் நானும் தான் பதில் சொல்லணும், ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ. நம்ம ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்மளா பேரண்ட்ஸ் சொல்லிக்க அது ஐயோ நம்மளாம் இந்த கேள்வியை வந்து உன்னோட ஆள் மனசுல தான் வந்து கேட்டுக்கணும். differently, so it's not like that, but generally வந்து நம்ம பாக்கும்போது நம்ம சொசைட்டில do you still feel that அந்த ஒரு அழுத்தம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கா? ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th 10th படிக்கும் போது ஜேஇ கோச்சிங்கிறாங்க, நீட் கோச்சிங்கிறாங்க. இன்னும் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் திங்கிங் தட் மை கிட்ஸ் ஷுட் பிகம் டாக்டர் ஆர் இன்ஜினியர் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இன்ஜினியரிங் விட்டுருவோம். ஓகே, மெடிசன் இப்போ மெடிசனில் வந்து தி ஃபீல்டு வில் ஆல்வேஸ் பி காம்படிட்டிவ். ஓகே, அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே, நான் வந்து என் பிள்ளையை வந்து டாக்டர் ஆக்கணும்னு நான் நினைக்கலன்னாலும் அந்த ஃபீல்டு வந்து வில் பி காம்படிட்டிவ். ஓகே, ஸோ யா, காம்படிட்டிவ் இன் த சென்ஸ் தட் கெட்டிங் இன் டு அ ப்ரொஃபஷன் இஸ் காம்படிட்டிவ் அண்ட் சக்சீடிங் இன் அ ப்ரொஃபஷன் இஸ் காம்படிட்டிவ். எல்லா விதத்துலையுமே நம்ம முதல்ல வந்து டாக்டர் ஆகிட்டா வந்து லைஃப் இஸ் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஸோ அது வந்து இட் இஸ் ஒரு 40 வருஷமாகவே அது அப்படி அந்த ஃபேக்ட் வந்து கிடையாது. இப்போ தான் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது மோர் தென் பேரண்ட்ஸு, டாக்டர்ஸு, இது சில்ட்ரன் தெம்செல்ஃப்ஸ் தே ஆர், அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி யாரும் இப்போது நினைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் ஆனால் தான் வந்து வி வில் சக்சீட் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்க மனசில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதர் தே ஆர் ஃப்ரம் அ வெரி ரூரல் பேக்ரவுண்ட் and they have no exposure to what other professions actually exist அப்படின்றத வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ அர்பன் சில்ட்ரன் வந்து எல்லாருமே வந்து தே ஹாவ் எக்ஸ்போஷர், என்ன பண்ணினா சக்சீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கோப் வந்து தெரியுது. ஸோ த வேர்ல்டு இஸ் ஓப்பன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. ரூரல் ஏரியாஸில் வந்து இன்னுமுமே வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட என்னோட பேஷண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து என் பிள்ளையை வந்து நான் எப்படியாவது டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வழி இருக்குது, இந்தியாவில் கிடைக்கலனாலும் அப்ராட் போய் படிக்கலாமா அப்படின்லாம் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி, ஏன் டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகிறது வந்து ஒரு 5 வருஷத்தில் செட்டில் ஆகிடலாம் மற்ற ஃபீல்டில், அந்த மாதிரி ஃபீல்டில் சூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டா வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ தட் வேல்யூ இஸ் ஸ்டில் தேர். ஐ பிலீவ் தட் திங்கிங் இஸ் ஸ்டில் தேர், தட் இந்த மாதிரி டாக்டர் ஆகிட்டான சொசைட்டியில் ஒரு கௌரவம் இந்த மாதிரி வந்து என் பையன் டாக்டர் அப்படிங்கிறது இருக்கு. சி, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், யூனோ, இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான். நீங்கள் வந்து as you said third generation doctor. Do you think இந்த ஒரு ஜெனரேஷன் வைஸ் வர டாக்டர்ஸ்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ்க்கும் வந்து ஸ்ட்ரகிள் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் இன்னும் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்டு டாக்டர்ஸ் ஃபேமிலிலேருந்து வரவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து டிஃபரன்சஸ், இவங்க ரொம்ப அவங்களை கம்பேர் பண்ணி கஷ்டப்படுறாங்களா, இல்லை ஒரு கம்பெட்டிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இவங்களும் சேமு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஆடட் டிஃபரன்ஸ்லாம் வந்து கிடையாது, ஒரு அட்வான்டேஜ்லாம் கிடையாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? எனக்கு இருந்த அட்வான்டேஜஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் MBBS படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு எக்ஸ்போஷர் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்பா கூட போய் வேலை பார்க்கல படிக்கிறதுக்கு, MBBS ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, என்ன மாதிரி டிசீசஸ் வருது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாருன்னு வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணி. ஸோ இந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் MBBS நான் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் ஹாலிடேஸில் வந்து ஃபாதரோட வந்து நான் ஒர்க் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வந்து ஐ ஹேவ் கேதர்டு.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வெளியில் வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னாலும் நான் என்னோடய ஃபாதரோட கிளினிக்கில் வந்து நான் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வாஸ் தேர். ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். 3rd ஜென்ரேஷன் டாக்டராக இருந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ என்னோடய ஜெர்னியில் வந்து என்னோடய சக்ஸஸ் அப்படின்ட்டு நான் கருதுகிற நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ஒரு 3rd ஜெனரேஷன் டாக்டராக இருந்த காரணம் கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நான் பாயிண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டத்துலேயுமே வந்து நிறைய ஒரு ஸ்டேஜஸில் வந்து எனக்கு சிரமம் அப்படின்னு வரும்போது என்னோடய ஃபாதரோட கைடன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. MBBS முடிச்சுட்டு பிஜி சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பிஜி சீட் என்ட்ரன்ஸில் வந்து சக்ஸஸ் ஆகாத ஒரு கட்டம், 1 இயர் 2nd இயர் சக்ஸஸ் ஆகாத டைம். நான் வந்து மேங்களூரில் வந்து ஒரு சின்ன கிளினிக்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த நேரம் வந்து ஈவினிங் டைமு, கிளினிக்கே வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இல்லை, நான் மட்டும் உட்காந்துருக்கேன். அப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் இப்படி உட்காந்துருக்கோம், ஏன் இப்படி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் என்னோடய அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, அங்கே உட்காந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ, உனக்கு அங்கே என்ன வேலை இருக்குது, நீ பிஜிக்கும் ஒழுங்காக படித்து நீ சீட் வாங்கலை, அட்லீஸ்ட் ஏதாவது ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணலாமே, ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைக்கிறதையே அந்த நேரம் அவர் ஃபோன் பண்ணுறது வந்து ஒரு கடவுள்கிட்டருந்து வந்த ஒரு ஃபோன் கால் மாதிரி இருந்தது. அந்த எஸ் அப்போ தான் வந்து சரி என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்க, அவர் வந்து நீ வந்து வை நாட் நீ சிஎம்சிக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஜாப் நீ வந்து தேடிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கைட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் கிடைக்கிற வேலையில் நான் சிஎம்சியில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து 2008 வந்து கிருஷ்ணன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூருக்கு போயிட்டு அங்கே வந்து சர்ஜிக்கல் ஐசியூவில் சேர்ந்து அங்கே தான் பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்குது எனக்கு. ஆமாம், ஸோ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஸோ எஸ். சரி, ஆன் தட் நோட், ஃபர்ஸ்ட் எவர் பேஷண்ட் டிசாஸ்டர். Patient disaster. ஆமா, let's break the heat a little bit. So நிறைய வந்து first episode, okay, so first patient disaster. Okay, see, first as a human being I have made a mistake and I have humiliated myself. So நம்ம வந்து MBBS படிக்கிற டைம், ஆர்த்தோபெடிக்ஸ் கிளினிக்ஸ், ஓகே சரியா, ஃபர்ஸ்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் கிளினிக்ஸ். ஓகே, அப்போ தான் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கால் எடுத்து வச்சுருக்கோம். ஐ திங்க் 3rd இயர் MBBSன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் சீஃப் வந்து கேட்குறாரு, ஒரு பேஷண்ட்டை காமிச்சு இந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமின் பண்ணி உங்களில் யார் கேஸ் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி ஒரு நெருங்கிய நண்பன் என்ன தெரியுமா பண்ணா, பின்னாடி இருந்து என் கையை தூக்கிட்டான். ஓகே, ஸோ கட்டாயத்தினால கேஸ் ப்ரெசன்டேஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ அப்போ ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து அவருக்கு வந்து இது வந்து ஒரு சர்ஜிக்கல் கேஸ், ஹிஸ்ட்ரி எவ்வளோ வேணாலும் பேசலாம், கேஸ் ஷீட் எவ்வளோ வேணாலும் நம்ம படிக்கலாம், ஆனால் ஊண்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காம வந்து கேஸ் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் வந்து பேஷண்ட்டுக்கிட்ட பேசி அவரோட கன்சென்ட் வாங்கி, உங்களோட கேஸ் தான் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், கொஞ்சம் எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நல்லா பேசி எல்லாம் எழுதிய வச்சுக்கிட்டாச்சு. ஃபைனலாக வந்து ஊண்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எனக்கு தைரியம் இல்லை, இதை எப்படி தவிக்கலான்னு. ஸோ காலையில் கேஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது, பிஜி ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட்டம் நிறையா இருக்கும். ஸோ நாங்கள்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தோம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தப்பிச்சிருவோன்றத விட நமக்கு பாதி நேரம் இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது, ஒன்றும் புரியாது. ஸோ அப்போ வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஓப்பன் ஏரியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 2-3 வார்த்தை என் காதில் விழுந்துருந்தது எனக்கு. சரி, இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் பேஷண்ட்டுக்கு வந்து wound healing இல்லை, ஒரு அல்சர் இருக்குன்னு. ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து ஜென்ரல் சர்ஜரி முடிச்சுட்டு ஆர்த்தோபெடிக்ஸ் கிளினிக்ஸுக்கு வர்றோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி, இது எப்படின்னா மரத்தை பற்றி எழுது அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டால் நம்ம மரத்தை பற்றி படிச்சிருக்க மாட்டோம், மாட்டை பற்றி தான் படிச்சுட்டு போயிருப்போம். மரத்து பக்கத்தில் ஒரு மாட்டை கட்டி போட்டிருந்தாங்க, அந்த மாட்டை பற்றி இப்போ ஒரு 10 வரை எழுதுறேன் அந்த மாதிரி இது சரியா. ஸோ ஊண்டை திறந்து பார்த்தேன், அதில் ஒரு அல்சர் இருந்துச்சு. அந்த அல்சரை பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா இப்போ தான் சர்ஜிக்கல் போஸ்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்சரை பற்றி ஃபுல்லாக எழுதியாச்சு, தியரி பேப்பரில் எழுதுகிற மாதிரி.
இப்போ தியரியில் ஏதாவது எக்ஸாமினர் வந்து தப்புன்னா அடிச்சுட்டு முட்டை மார்க் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேப்பரை மாற்றிடுவார். இது அப்படி கிடையாது. லைவ் ப்ரெசன்டேஷன். அடுத்த நாள் காலையில் ஒரு 15 பேருக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியெலாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஊண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொன்னால், நான் அல்சர் இருக்குது அப்படி இருக்குன்னு நான் அனுப்புகிறேன். நான் ஆரம்பிக்கிறேன். அவர் சீஃப் வந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு, நீ இந்த பேஷண்ட்டை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டா, ஆமாம் சார் இவர்கிட்ட தான் சார் ஹிஸ்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு. அவர் வந்து அப்போவே வந்து வார்டில் இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் ஊண்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ஊண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள போட்டிருந்த பிளேட்டு ஸ்க்ரூ எல்லாம் வெளியில தெரியுது, எலும்பு முதற்கொண்டு. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஆஸ்டியோமைலைட்டிஸ் கேஸு. அது வந்து அது ஹீல் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி இம்ப்ளான்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதை போய் நான் அல்சர்னு சொல்லிட்டு நான் இதுதான் வந்து மேஜர் டிசாஸ்டர். அதர்வைஸ் நிறைய தடவை வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வந்து we tend to think whether is this a disaster that can be prevented அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். டெஃபினெட்லி வந்து நம்ம வாண்டடாக வந்து நம்ம எந்த தப்புமே வந்து நம்ம பண்ண மாட்டோம். பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் தட் எதர் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம தேர் கேன் பி சம் ரிக்ரெட்ஸ். நம்ம வந்து இது இப்படி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Every day is a new day. We learn everything new. Yes. Okay, and one med school moment that has scarred you for life. இதை காயப்படுத்தின ஒரு விஷயம் med schoolல அப்படின்னா? நான் இந்த கேள்விக்கு நான் காயப்படுத்தணும்னா கொஞ்சமாவது வந்து வெக்கம், மானம், சூடு இருந்துச்சுன்னா தான் வந்து ஏதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒன் திங் தட் அஃபெக்டட் யூ மோஸ்ட் இன் மெடிக்கல் காலேஜ். உங்களை சுற்றி இருந்திருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், இது வந்து எனக்கு ஒரு பர்சனல் லெவலில் என்னை வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்? தட் இஸ் பிகாஸ் நான் வந்து ஐ கேன் சே தட் ஒரு நம்ம ஹவுஸ் ஏஜென்சி பண்ணது, இன்டர்ன்ஷிப்பில் பண்ணது வந்து ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு இன்சிடென்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேர் ரிசீவிங்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் இன்டர்ன்ஷிப் நான் பண்ணேன் மேங்களூரில். அங்கே வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ என்னோட காலேஜ் வந்து தே ஹேட் டேக்கன் ஓவர் தட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் காலேஜ் வந்து தே ஹேட் டேக்கன் ஓவர் த ஹாஸ்பிட்டல். ஸ்டாஃப் வந்து சப்ளைட் பை அவர் காலேஜ், கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மேங்களூர். ஸ்டாஃப் வந்து சப்ளைட் பை அவர் காலேஜ். ஸ்டாஃப் சேலரி இஸ் பெய்ட் பை அவர் காலேஜ். இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக வந்து எங்களோட லேப், நம்ம ஹாஸ்பிட்டல் லேப்லேருந்து தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவுட் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் டன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, இட் வாஸ் டன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இது வந்து இட் வாஸ் அ பிக் ஹியூஜ் ப்ளஸ் ஃபார் தட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் லிமிடெட் ஹாஸ்பிட்டலில் வந்து கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மேங்களூர், மணிப்பால் யூனிவர்சிட்டி வந்து தே ஹேவ் டேக்கன் ஓவர் த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரொவைடட் ஆல் தீஸ் சர்வீசஸ். கவர்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ட்ரக்ஸு, quality of food available to the patient, quality of the nurse patient ratio, இதெல்லாம் வந்து was very poor. So it could have been better. Yes, it could have been better. அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணி நம்மளால வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது, so that is stepping stone for the better future மாதிரி you might have felt. Yeah, ஆமா. So there is scope for patient or suffering பார்க்கும்போது definitely that was my first scar, I would say. That is fantastic. Yes. So this brings us to the second segment. Okay, நீங்களே நல்லா ஹுக்கு கொடுத்துட்டீங்க, எல்லா லிமிட்டட் ரிசோர்ஸஸ்னு சொல்லிட்டு. See, we were speaking about where you are located, Melur. You said it's like ஒரு செமி ரூரல் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அங்கே நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கும். மெனி பிளேசஸ். இப்போ தான் ஐ எம் வெரி வெல் அவேர், பீப்புள் மே நாட் நோ உங்களோட செட்டப் வந்து இட் இஸ் கம்மிங் அப் குவைட் நைஸ்லி இன் மேலூர். ஸோ நவ் வி எக்ஸ்பேண்டட். நீங்கள் சிடி போட்டுட்டீங்க, ஒரு நல்ல தியேட்டர், நல்லா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐசியூ, டயாலிசிஸ், எவ்ரி திங் இஸ் தேர். பீப்புள் டோன்ட் நோ. பட் இந்த ரிசோர்ஸஸ்லாம் முன்னாடி உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. மேபி ஒரு 5 years பிஃபோர். சரியா? ஸோ அப்போ அந்த 5 years முன்னாடி, ஒரு 10 years முன்னாடி இந்த ரிசோர்ஸஸ் இல்லாமல் ஒரு கேஸ், ஒரு கிரேசியான கேஸ் நீங்கள் பார்த்து உங்களால் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? யா,
நான் வந்து என்னோட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணது அப்படின்றது வந்து என்னோட ஃபாதரோட டிமைஸ்க்கு அப்புறம். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் டியூட்டி டாக்டர்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு டியூட்டி டாக்டர் வந்து புதுசாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லாத டைமில் வந்து ஹி ஹேஸ் கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் மீ. என்னை டாக்டர் பரத் எங்கே இருக்கார், நான் அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்த டியூட்டி டாக்டருக்கு வந்து ஹி ஹேஸ் வெரி வெரி மினிமல் நாலேஜ். ஐ நோ அவர் வந்தால் நான் தான் ட்ரெயின் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மாதிரி ட்ரைனிங் வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ பட் கரெக்டாக அவர் உள்ளே வர்றாரு. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஸ்னேக் பைட்டில் வந்து கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ ஐ எம் 20 minutes அவே. ஓகே, சரியா? ஸோ அப்போ வந்து அந்த டியூட்டி டாக்டர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, சார் நான் வந்திருக்கேன், இந்த குழந்தைய ஸ்னேக் பைட்டுன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வைட்டல்ஸ் பாருங்கள் அப்படின்னேன். ஸோ அவர் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு வைட்டல்ஸ் பார்க்கும்போது, சார் ஹார்ட் ரேட் நல்லாயிருக்கு, பட் ஆனால் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 75 தான் சார் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன ஸ்னேக்கு கிடச்சிருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்ட்டு. இல்லை சார் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியல அப்படின்ட்டு. ஸோ குழந்தையோட ப்ரீதிங் வந்து ரெகுலராக இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. ஒரு ஸ்னேக் பைட்டுன்னா குழந்தை வந்து வில் பி ஸ்கேர்ட், வில் பி ஷவுட்டிங் ஏன்னா. ஸோ அப்போது வந்து இல்லை, குழந்தை வந்து பேசாமல் படுத்துருக்கு அண்டு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜெர்க்கியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு லேமன்ஸ் டேர்ம்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு டாக்டர் அனலைஸ் பண்ண முடியும் பேசுகிற மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கேஷுவலாக நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறோம். அப்போ வந்து நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கோப்ரா பைட் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ப்ரெஷஸ் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்துடும். ஸோ நம்ம எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஸோ வாட் யூ டூ இஸ் ஐ வில் கைட் யூ ஓவர் த ஃபோன். யூ மாஸ்க் வென்டிலேஷன் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்க்கை எப்படி பிடிக்கணும், எப்படி ஆம்பு பேக் அமுக்கணும், எல்லாமே வந்து ஓவர் த ஃபோன் ஐ எம் கிவிங் கைடன்ஸ். அஃப்கோர்ஸ் வி ஹேட் ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்சஸ் ஆல்சோ. ஸோ நான் வர்ற வரைக்கும் ஹி ஹேட் அந்த குழந்தையோட ப்ரீதிங்கை வந்து மாஸ்க் வென்டிலேஷனில் வந்து he was sustaining. Yes, he was sustaining. ஸோ அண்ட் தென் நான் வந்த உடனே வந்து இன்டிபேட்டட் ஆம்பு பேக்லேயே வந்து நம்ம வந்து டெர்ஷியரி கேர் சென்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணோம். Child survived. So this was the limitation I faced when I took over the hospital. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம பண்ணி ஒரு ஏர்வே செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து அந்த லொக்காலிட்டியில் வந்து யாருமே கிடையாது. ஸோ தட் இன் வே உங்களை வந்து ஒரு டர்ன் வந்து ஒரு மாதிரி பெட்டர் ரீசோர்ஸஸ் உங்கள் ஏரியாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இன்றைக்குமே எனக்கு வந்து இதுதான் கோல். ஒரு பேஷண்ட் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஒன்று நான் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து க்யூர் பண்ணி அனுப்பணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை என்னால் வந்து அதை பார்க்க முடியாது, என்கிட்ட அந்த ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி டெர்ஷியரி கேர் சென்டருக்கு ரீச் ஆகிற வரைக்குமாவது சஸ்டெயின் பண்ணி அனுப்பணும் எப்படியாவது அப்படின்ற ஒரு கோல் இஸ் ஸ்டில் தேர். ஸோ ஐ திங்க் தட் வி ஹேவ் அச்சீவ். சரி, இன்னொரு ஒரு லைட்டர் கொஸ்டின். சரி, ஒரு இந்த லிமிடெட் ரிசோர்ஸஸ்லேயே இருக்கலாம், இது பண்ணால் வேலை செய்யாது, பட் ஆனால் இந்த மெடிக்கல் மிராக்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மேஜிக் பண்ணி இந்த பட் யூ பிலீவ் தட் இட் டோன்ட் ஒர்க் ஆன் அ பேஷண்ட், ஒரு ப்ரொசீஜரோ ஒரு இதுவோ, பட் ஆனால் தட் இன் டர்ன் இட் ஆக்சுவலி பெனிஃபிட்டட் த பேஷண்ட். ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் டியூப் போடுறோம், நம்ம இது பெனிஃபிட் ஆகாது எனக்கு டவுட்டாக இருக்குது, பட் ஆனாலுமே அவன் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி லிமிடெட் ரிசோர்ஸஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம்? எஸ், இது கண்டிப்பாக இது வந்து நிறைய நடந்திருக்கு. பட் ஒரே ஒரு உதாரணம், உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீல்டுலேயே ஜீரியாட்ரிக்ஸ்லேயே ஒரு நல்ல உதாரணம் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் மேபி 3-4 years ago. ஒரு 95-year-old ஹியூமன் பீயிங் மேன், அவரை வந்து அன்கான்ஷியஸாக கூப்பிட்டு வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்னன்னா வை இஸ் அன்கான்ஷியஸ், வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டால் 24 hours வந்து ஹி ஹஸ் பீன் லெஃப்ட் அன்அட்டெண்டட் அட் ஹோம். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள வந்து பெட்டிலேருந்து தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போடும்போது தாத்தா வக்கீல போட்டாங்க வீட்லேயே. அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பேனிக்கில் வந்து அவங்களே அவரை பேஷண்ட்டை வந்து தூக்க தெரியாமல் தூக்கி கீழே போட்டாங்க. கீழே போட்டு திரும்ப அப்படியே தூக்கி காரில், அம்பாசிடர் காரில் வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஹி வாஸ் இன் டயபெட்டிக் கோமா and he had a hip fracture also because of the fall. ஸோ நான் வந்து பேஷண்ட்டுக்கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப சிக்காக இருக்காரு, நீங்கள் டெர்ஷியரி கேர் சென்டருக்கு போய் பார்க்குறது நல்லதுன்னு சொல்லும்போது, எங்கள்கிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லை, உங்களால் வச்சு பார்க்க முடியும்னா பாருங்கள்,
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் முழிக்கிறாரா இல்லையான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டயபெட்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு வந்து நம்ம பண்ணி ஒரு 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் முழிச்சு நான் எங்கே இருக்கேன் இப்படி இருக்கேன்னு படத்தில் வந்த மாதிரி கேட்டார். அதுக்கப்புறம் வந்து சார் அவர் நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் எப்படியாவது நடக்க வச்சிருங்க அப்படின்னு பேசிட்டு கேட்க, அப்படியா சரி ஓகே அப்படின்னா வந்து இந்த ஹிப்பை சர்ஜரி பண்ணா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ரிஸ்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இது புழைக்க வச்சு எப்படியோ என்ன சொல்றது கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு எல்லாரும் ஹெவன் ஆயிடணும் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து பேஷண்ட்டை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இனி சர்ஜரி வேற இவருக்கு பண்ணணுமா, அதில் ரிஸ்க் எல்லாம் நிறையா இருக்கா இல்லைன்ட்டு அவர் இருந்தால் நடந்துகிட்டு இருக்கட்டும் சார் சந்தோஷமா அப்படின்னு அட்டெண்டன்ஸ் சொல்ல சரின்னு சொல்லி டெத் ஆன் டேபிள் கன்சென்ட் எல்லாம் வாங்கி நல்லபடியாக பண்ணி ரிகவர் பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. சம்டைம்ஸ் ஐ பிலீவ் திஸ் இஸ் ஃப்ரம் மை பர்சனல் ஒப்பீனியன் பிகாஸ் ஐ கம் அக்ராஸ் நிறைய வந்து எல்டர்லி பேஷண்ட் வரதுனால ஐ ஃபீல் தட் அந்த ஒரு வில் டு லிவ் இல்லை அப்படின்னா அந்த ரிகவரி வந்து ஒரு மாதிரி ஹேம்பர்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சில பேர்லாம் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க, எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து வி ஹவ் சீன் நம்ம கூட சொல்லுவோம் வாழணும்னு எவ்வளோ ஆசை இருக்குது இவ்வளோ சிக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. டு யூ திங்க் தட் அந்த வில் டு லிவ் வந்து இன்டைரக்ட்லி ஒரு ஃபேக்டர் வந்து இன்டைரக்ட் இல்லை, இட் இஸ் டைரக்ட். இஃப் தெர் இஸ் நோ வில் டு லிவ் தெர் இஸ் நோ சர்வைவல், இட் ஹேஸ் டு பி தேர். ஸோ வில் டு லிவ் வந்து இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கும் இருக்கலாம் அட்டெண்டர்ஸுக்கும் இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து பீக் கொரோனா டைம். எஸ், அப்போ வந்து சிவியர் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் எல்லா இடத்துலையுமே. என்னால் வந்து ஐ வாஸ் நாட் அ கொரோனா, அவர் சென்டர் வாஸ் நாட் அ கொரோனா அப்ரூவ்ட் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ கொரோனா பேஷண்ட்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணி பார்க்கல, பட் அதர் கேசஸ் வி வர் அட்மிட் அண்ட் வி வர் ட்ரீட்டிங். அப்போ வந்து ஒரு சின்ன சைல்டுக்கு வந்து ஸ்கார்பியன் பைட்டில் வருது, சிவியர் மயோகார்டியல் டிஸ்ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபெயிலியரில் சைல்டு போகுது. அப்போ வந்து நான் அட்டெண்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ்ட்டை வந்து இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்ட்டை வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிவியர் ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குது, இது வந்து நான் வெண்டிலேட்டரில் வச்சு நான் என்னால் பார்க்க முடியாது, எப்போ ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வரும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு டெர்ஷியரி கேர் சென்டருக்கு போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் வந்து பேரண்ட்ஸ்ட்டை நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து போக தெரியாது, நீங்கள் வந்து வெளியே அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் நேராக வந்து கிரிமேட்டரிங் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் செட், இஃப் யூ எதர் யூ ட்ரீட் ஆர் வி வில் சரண்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் இருந்தது. இந்த சைல்டுக்கு வந்து நம்ம வந்து சரி ஓகே ஐ வில் டூ வாட் ஐ கேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரிசோர்ஸஸ் இஸ் லிமிடெட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம ஆக்சிஜன் வந்து அன்றைக்கி வந்து எவ்வளோ தட்டுப்பாடாக இருந்துச்சு, நம்ம அக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் டாக்டர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம வெண்டிலேட்டரில் போட்டு நம்ம ஒரு 2 days வந்து வி ஹேட் த சைல்டு ஆன் த வெண்டிலேட்டர். ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை வந்து எப்படியோ பிடிச்சி நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் எக்கோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கார்டியாலஜிஸ்ட்டை சொல்லி, ஸோ அவரோட ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி 5 days later the child became very well. ஸோ இது வந்து நான் என்னோட மிராக்கிள்னு நான் சொல்ல முடியாது, இது அந்த பேரண்ட்ஸ் வச்சிருந்த ஃபெய்த், என் மேலே வச்சிருந்த ஃபெய்த் அண்ட் த டெஸ்பரேஷன் ஆல்சோ. எஸ், ஸோ ஆன் சீரியஸ் நோட்லேயே இருக்கும். சரி ஓகே, இந்த கேள்வி வந்து நான் யோசிச்சு இதை கேட்கலாமா வேளாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட இம்ப்ரெஷன் வந்து உங்களை பற்றி வந்து வேற. ஸோ ஐ நோ தட் யார் ரொம்ப காம்பிடென்ட்டு யார் மாதிரி இருக்கணும்னு கேட்டால் நான் வந்து கண்ணை முட்டு எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிடுவேன். சரி, நீங்கள் ஹெல்த் மினிஸ்டரா 1 வாரம் இருந்தீங்களா, என்ன பண்ணுவீங்க? நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 1 வாரம் பத்தாதே சுவாமி. அப்படி இல்லை, இஃப் யூ சம் ஒரு 3 பாயிண்ட். ஓகே ஸோ லெட் அஸ் சே தட் ஐ எம் இன் அ பொசிஷன் ஆஃப் பவர். எஸ், ஹெல்த் மினிஸ்டர் விட்டுருங்க, பிரைம் மினிஸ்டராக கூட இருந்துட்டு போட்டோம். ஸோ ஐ எம் இன் அ பொசிஷன் ஆஃப் பவர். இது வாய்ப்பே இல்லை. நான் என்னோட சொசைட்டி ஐஎஸ்சிசிஎம் எலெக்ஷனுக்கே நான் நிற்கிறது கிடையாது, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி ஐஎஸ்சிசிஎம் எலெக்ஷனுக்கே நான் நிற்கிறது கிடையாது. இதுதான் பிரைம் மினிஸ்டர் வேற, நோ சான்ஸ். ஓகே சரி, எந்த ஒரு பொசிஷன் ஐ எம் புட்டிங் மை செல்ஃப் இன் அ பொசிஷன் ஆஃப் பவர் அண்ட் ஐ எம் திங்கிங். இப்போ எல்லாருமே வந்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் தெர் ஆர் லிமிடேஷன்ஸ். அந்த லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து நான் பவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும். ஓகே ஸோ ஐ நோ தட் அவர் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் லிமிடேஷன்ஸ். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து மோர் ஃபோக்கஸ், எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீபீஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐ திங்க் இஸ் கிவிங் ஃப்ரீ ரேஷன். எஸ், ஒரு அரிசி இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதை தவிர்த்து இந்த மாதிரி அன்னெசரி
ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஐ வுட் லைக் டு டைவர்ட் ஆல் தோஸ் ரிசோர்ஸஸ் டு தி ஹெல்த் கேர் சிஸ்டம். மெயினாக வந்து இப்போ வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் கேர் வந்து தேவை வேணும் அப்படின்னா வந்து ஜனங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் செக்டர் தான் வந்து தேடுறாங்க. சரியா? ஸோ இது வந்து இதை வந்து தவிர்க்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. தவிர்க்கணும் அப்படின்னா வந்து குவாலிட்டி ஆஃப் கேர் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹேவ் டு பி இம்ப்ரூவ். ஏன் அதை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு நிகராக வந்து அதை ஏன் கொண்டு வர முடியாது? ஓகே. So that will be the number one goal. Okay. Number two goal is for the private sector. Okay. இப்போ வந்து ஒரு private sector வந்து has been demonized to some extent. Isn't it? Yes, it has been demonized. Yes. But இது வந்து ஜனங்க வந்து இது வந்து ஒரு நெசசரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்காம இது வந்து ஒரு நெசசரி ஈவில்னு பார்க்குறாங்க. ஓகே. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வேற வழியில் நான் இங்கே தான் போய் ஆகணும் அப்படின்றது நெசசரி ஈவில். ஓகே. நான் இங்கே போயிட்டா நான் குணமாயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக வர்றது அப்படின்றது வந்து யூ ஹேவ் ஃபெய்த் இன் தட் இண்டஸ்ட்ரி. இதுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து வி ஹேவ் டு டூ சம்திங். ஓகே. ஸோ நீங்கள் செகண்ட் பாயிண்ட் லெட்ஸ் ஸ்டே ஆன் தட் செகண்ட் பாயிண்ட். ஐ கேம் அக்ராஸ் ஒரு இன்சிடென்ட் ஐ திங்க் இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். சார் நான் இங்கே போனேன், இத்தனை நாள் இருந்தேன், இவ்வளோ ஆச்சு, இங்கே வந்தோம், இதே மெடிசன் தான் போட்டிருக்கோம். பிகாஸ் பேஷண்ட்ஸ் நல்லாவே வந்து இப்போ அட்டெண்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம என்ன ட்ரக் கொடுக்குறோம் ஃபார்மசியில் எடுத்து இந்த பிராண்ட் நேம் போட்டால் தே கூகுள் எவ்ரி திங், தேர் அவேர் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். இதே மருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் இந்த வியாதிக்கு இதுதானே சார் வைத்தியம், அங்கேயே இவ்வளோ ஆகுது, இங்கேயே இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து என்னமோ நம்ம வந்து ஒரு மாதிரி மணி மேக்கிங் மெஷின் மாதிரியே நம்மளை வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரைட்டா? ஐ மீன் இட்ஸ் தேர் இல்லை வந்து சார் அங்கே போன இவ்வளோ செலவாயிருச்சு, இல்லை நம்மளே வந்து ப்ரேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து உங்ககிட்ட இவ்வளோ தான் ஆச்சு, ஆனால் வைத்தியம் இதே தான், அதே வைத்தியம் தான் நீங்கள் கொடுத்தீங்க, அவ்வளோ காசு வாங்கிட்டாங்க, இவ்வளோ காசு வாங்கிட்டாங்கன்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் உண்மையாலுமே அடிப்படையில் வந்து இஸ் தேர் நம்ம நீங்கள் வைத்தியம் பண்ணும்போது உண்மையாலுமே அந்த ஒரு டிஸ்கிரபன்சி வந்து இருக்கிறதுக்கான காரணம் வாட் டு யூ ஃபீல்? இதில் வந்து பர்சனலி வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ ஹவ் இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல்லே வந்து நான் வந்து ஒரு ரூரல் ஹாஸ்பிட்டலாக இருந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு செகண்டரி கேர் சென்டராக வந்து நான் ஒரு ஐ ஹவ் அண்டர்கோன் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்படின்றப்போ வந்து ஐ ரிமெம்பர் இப்போ ஒரு சிக் பேஷண்ட்டு வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்திருந்தாங்கன்னா என்னோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த நேரம் வந்து ஐ வில் யூஸ் மை எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ் அண்ட் ஐ ஹாவ் ட்ரீட்டட் ஹிம். ஸோ ஹீ மைட் ரிகவர், ஹீ மே ஆர் மே நாட் ரிகவர். பட் இப்போ என்கிட்ட ரிசோர்ஸஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் தட் லக்ஸுரி அண்ட் ஐ எம் யூசிங் ஆல் மை ரிசோர்ஸஸ் டு மேக் ஷூர் த பேஷண்ட் இஸ் ஃபைன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தேவையானது கிடைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போடுற இடத்துல 2 ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு பார்க்குறோம் நம்ம. ஸோ இட் ஆல் காஸ்ட்ஸ் மணி. ஓகே. இது வந்து ஜனங்களுக்கு வந்து இது வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா வந்து ஒரு ரைட் சைட் ஆஃப் த ரோடு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு வந்து ஒரு சாதாரண ஒரு டீ கடை இருக்குது, அண்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல டாய்லெட் வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம வந்து தனியாக நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, நீ நானும் தனியாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன அந்த டீ கடையில் நிப்பாட்டிட்டு தேவையானது சாப்பிட்டுட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். நம்ம அதே மாதிரி ஒரு ஃபேமிலியோடு நம்ம போகிறோம் அப்படின்னா வாட் வில் யூ டூ? நீ 2 கிலோமீட்டர் தாண்டி யூட்டன் இருந்தாலும் நேராக போய் யூட்டன் போயிட்டு வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் நம்ம போவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அதே டீ தான் தர்றான், 150 ரூபாய்க்கு தர்றான். இதே டீ கடை 200 ரூபாய்க்கு விற்கிறான். There is a difference. Okay. The tea may be exactly the same. Probably the tea in the tea kada will taste better. Never know. But on the AC la ukarrom, we know that quality standards are maintained in the or nambike quality standards are maintained in the 5-star hotel, and whatever restrooms are there, they are maintained in a very pristine way அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைனாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் டீ மட்டும் நான் சாப்பிட்றேன், நீ எனக்கு டீ 20 ரூபாய்க்கு கொடு, எனக்கு நான் ரெஸ்ட் ரூம் நான் யூஸ் பண்ணலன்னு 5-star ஹோட்டலில் போய் நம்ம சொல்ல முடியாது. ஸோ திஸ் டிஃபரன்ஷியல் வில் ஆல்வேஸ் பி தேர். இப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், ஓகே, அண்ட் வாட் இஸ் மை டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நான் என்ன குவாலிட்டி ஆஃப் நர்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன், என்ன குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் நான் வச்சுருக்கேன், வாட் இஸ் தியர் குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் தியர் எஜுகேஷன், வாட் இஸ் தியர் ட்ரைனிங் லெவல், ஓகே, அப்படின்றது வந்து இட் இஸ்
இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் தேர். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து இல்லை. Okay, then whose responsibility is to educate the patient? Yeah, I think whose responsibility, it is difficult to say. Who will build the cat? யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்றது வந்து $1 million question. is a $1 million question. See, it has to happen organically. Yes. ஏன்னா ஒரு the conduct of the hospitals வந்து is important, first thing. And the second thing வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டாக்டர்ஸையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து ஒரு டிமானைசேஷன் வந்து இப்போ நானே வந்து இப்போ என்னோடய பேஷண்ட்டை சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்டு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு இன்டர்வியூ எடுத்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் போட்டேன் அப்படின்னா, அதை விட வைரலாக ஒருத்தன் வந்து அங்கே போயிட்டு நான் நாசமாயிட்டேன் அப்படின்ட்டு போட்டான்னா அதுதான் வைரல் ஆகும். ஸோ பேட் நியூஸ் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ வி ஹாவ் டு கண்டினியூ ஆஸ் அ செக்டர், private health sector, we have to continue to work hard and continue to not just provide good treatment, also educate them. Abdinrapo, I think the change will come slowly.